பதற்றமான நேரத்தில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்த மத்திய அரசு. இதுதான் பாஜகவின் பவர். அலரும் அண்டை நாடுகள். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர் காரணமாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மூஸ் நீரிணையை முடக்கியது. இதனால் உலக அளவில் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. மேற்காசிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய கச்சா எண்ணெய், எல்பிஜி ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மேலும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் தொழில் மற்றும் வணிக ரீதியான டீசலின் விலை கடந்த மாதம் 20ஆம் தேதி லிட்டருக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டது. அப்படி இருக்கையில் மத்திய பாஜக அரசு நேற்று அறிவித்த ஒரு அறிவிப்பு தான் மக்களிடம் பாஜக அரசின் புரிதல் பற்றி தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தொழில் மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய விலை குறைப்பை நாங்கள் வரவேற்கிறோம். சர்வதேச அரசியல் சூழலால் கடந்த மார்ச் மாதம் ஒரு லிட்டர் 109 ரூபாய் 59 காசுகள் என்ற நிலை உச்சத்தை எட்டிய இந்த மொத்த விற்பனை டீசல் விலை தற்போது ஏப்ரல் மாதம் 92 ரூபாய் 40 காசாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு லிட்டருக்கு 17 ரூபாய் 19 காசு வரை விலை குறைந்துள்ளது. சென்னையில் தற்போதைய சில்லறை விற்பனை விலை லிட்டருக்கு 92 ரூபாய் 48 காசாகவும், தொழில் வணிக டீசல் விலை லிட்டருக்கு 92 ரூபாய் 40 காசாகவும் உள்ளது. டீசல் என்பது பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்று. போக்குவரத்து, பொருட்கள் விநியோகம், தொழிற்சாலை செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஆகிய அனைத்தும் டீசல் விலையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டவை. எனவே டீசல் விலை குறைந்ததால் முழு செலவு தொகை குறைந்து அதன் நன்மை வணிகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்கும். இந்த விலை குறைப்பால் போக்குவரத்து செலவுகள் குறையும், தொழில்துறையின் செயல்பாட்டு செலவுகள் குறையும், விநியோக சங்கிலி சீராகும், மேலும் நுகர்வோருக்கும் மறைமுக நிவாரணம் கிடைக்கும். உலகளாவிய நெருக்கடிகள் நிலவி கொண்டிருந்த போதிலும் சரியான நேரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் மூலம் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லிட்டருக்கு 17 ரூபாய் குறைப்பு என்பது வெறும் ஒரு எண் அல்ல. அது வணிகத்துறைக்கு நிம்மதியும் பொருளாதாரத்திற்கு ஆதரவுமாக இருந்து வருகிறது. முக்கியமான நேரத்தில் நிலைத்தன்மையை வழங்குகிறது. இதன் மூலம் உலக நாடுகளில் என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் நம் இந்தியாவில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய பாஜக அரசு செயல்படுவதாக கூறப்படுகிறது.